பகட்டுக்கும் தாழ்ச்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பரிசேயரும் வரி தண்டுபவரும் ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு உணர்த்துகிறது. பரிசேயருடைய ஜெபம் தான் எப்படி சிறந்தவன் என்றும் எவ்வளவு தூரம் நான் உயர்ந்தவன், மற்றவரை விட நான் எவ்வளவு தூரம் சிறந்தவன், ஆன்மீகத்தில் நான் எப்படி கட்டளைகளை கடைபிடிக்கிறேன் என்பதை தன்னை நியாயப்படுத்துகிற ஒரு நியாயவாதியாக தெரிவான். ஆனால் வரி தண்டுபவரை எடுத்து பாருங்கள், அவர் தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டு தான் பாவி என்பதையும் கடவுளுடைய இரக்கத்தை வேண்டியும் இருப்பார்கள். ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், பகட்டு வேண்டாம், தாழ்ச்சி போதும். பகட்டு பொறாமையை வர வைக்கும், ஆனால் தாழ்ச்சி உறவை வளர்த்து எடுக்கும், பொறுமையை கொடுக்கும். பகட்டான வாழ்வு ஒரு மனிதனை கீழே தள்ளிவிடுகிறது, தாழ்ச்சியான வாழ்வு உறவை வளர்த்து எடுத்து கொண்டிருக்கிறது. நம்மை நாமே புகழ்வதை விட கடவுள் நம்மை பெருமைப்படுத்துவதும் கடவுள் நம்மை புகழ்வதும் தான் சிறந்தது என்று சொல்வார்கள். அதுதான் நம்மை உயர்வுக்கு கொண்டு வரும். அன்புக்குரியவர்களே, தான் பாவி என்பதை உணர்வது தான் தாழ்ச்சியினுடைய முதல் வெளிப்பாடு என்கிறார்கள். மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். லண்டனில் படிக்கிறார், தென்னாப்பிரிக்காவில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் இந்த காலகட்டத்தில் இவர் தன் தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அவருக்கு மனசுக்குள்ளே தன்னை உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏனென்றால் ஏதோ ஒரு திருட்டு வேலையை அவர் செய்து விடுகிறார். அந்த திருட்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப ஒருத்துக்கிட்டே இருந்தோடனே கடவுளுக்கு முன்னாடி கடவுள் அந்த கான்ஷியஸை கொடுத்துட்ருக்கிறார். இவர் உடனே என்ன செஞ்சுருக்கிறார், அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அப்பா, நான் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மன்னிப்பை கூறுகிறார். அப்போதான் தன் தந்தையும் அதை புறக்கணித்து விட்டு விடுகிறார். இதுதான் காந்தியை மாமனிதராக மாற்றியது. அந்த தாழ்ச்சி எங்கு இருக்கிறதோ அங்கு மனிதனுடைய வளர்ச்சி ஓங்கி கொண்டிருக்கும்.